அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையிலும், உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து எந்த நிகழ்வுகள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, சந்திர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த வாரத்தில் எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றம் உங்களை தேடி வருவதோடு, பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு, பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமான அமைப்பில் ராசியின் அதிபதியான சூரியன் விரயத்தில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதி பொதுவாக விரயத்தில் வலம் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அது சந்திரனின் வீடாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை உறுதி செய்யக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியான சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த வேளையில் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. அதே போன்று எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது அதில் ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்கும். ஆனால் சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் வந்திருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு நன்கு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் சிறப்பாக கிடைக்கும். சந்திரனும் இந்த வேளையில் விரயம், ஜென்மம் மற்றும் தனம், தைரியம் என பல இடங்களை வலு சேர்க்க போகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தெறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே சரியாக சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பை பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு லாபஸ்தானமாகிய 11 வலம் வருகிறாருங்க. முழு சுபகிரகமான குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி, பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை உறுதியாகவே நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்ப்பதால் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அந்த காரியம் உறுதியாக வெற்றி பெறும். எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் குரு பகவான் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனும் அவருடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே ரெட்டிப்பு நன்மை, ரெட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குரு மற்றும் சுக்கிரன் இணைந்து சப்தம பார்வையை 5ஆம் இடத்தில் பதிப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நெருக்கடிகள் விலகுவதோடு புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான சந்தர்ப்பங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக சிம்மராசிக்காரர்கள் திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சனி பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அங்கு வக்ரகதியில் திரும்பி
ராகுவுடன் இணைந்து ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஐ நோக்கி பயணிக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பான மாறுதலையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்வு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அபரிவிதமான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த தருணத்துல உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் காரிய வெற்றி பெறக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனி மற்றும் ராகு நவ கிரகங்களிலே மிகவும் அதீத ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகு இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த வேளையில் எந்தவிதமான முயற்சி செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை முற்றிலுமாக களைந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக சிம்மராசி காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் மிகவும் வலுவாக வலம் வரக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் எதிர்மறையான சிந்தனை, எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கி தெளிவாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உறுதியாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் மோட்சக்காரகன் பல்வேறு வகையான எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தும் நீங்கி துணிச்சலுடன் செயல்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு. எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் தங்களுடைய வாழ்வில் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய மங்களக்காரகன், மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் உறுதியாகவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை நுணுக்கமாக கண்டறிந்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை விலக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை விரைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகரகரான புதனும் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் பல பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களுடைய வாழ்வில் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் சிம்மராசிக்காரர்களுக்கு.